Good morning students. I welcome you all to science video section. Today now we are going to see about 7th standard science subject term 3 unit 4 chemistry in everyday life. Let's see the introduction part. Introduction. During the Bangladesh Liberation War, therapy with oral rehydration solution, that means ORS, in 1971 reduced cholera death rates from 50% to 3% among thousands of refugees. டியூரிங் தி பங்களாதேஷ் லிபரேஷன் வார் அங்கே ஒரு போர் நடந்தப்போ 1971 வந்து ரெடியூஸ்டு காலராங்கிற ஒரு டிசீஸால் நிறைய டெத்து வந்து இதாச்சு. ஸோ அப்போ தெரப்பி வித் ஓஆர்எஸ், அதாவது ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், அதை கொடுத்ததுனால டெத் ரேட் வந்து என்னாச்சு 50%லேருந்து 3% கம்மியாச்சு. அண்ட் இந்தியன் டாக்டர் Dilip Mahalanobis had to manage the storage of saline bottles and cope up with the dehydration faced by the refugees. ஸோ டாக்டர் திலீப் பார்த்திங்கன்னா அவர் வந்து சாலின் பாட்டில்ஸ், அதாவது உப்பு வாட்டரை கொடுத்து ஸோ அந்த டீஹைட்ரேஷன் ஓஆர்எஸ் இதை ப்ரிப்பேர் பண்ணி சஜஷன் பண்ணனால ஸோ டெத் ரேட் என்னாச்சு கம்மியாச்சு. டாக்டர் திலீப் Mahalanobis solved by efficacy of ORS in cholera cases among Bangladesh refugees 1971 to 1972. Further field trial during the cholera epidemic in Manipur attested to its efficacy. ORS has since saved the lives of millions of children around the world. ஸோ பங்களாதேஷை முடிஞ்சதுக்கப்புறம் மணிப்பூரில் இதே மாதிரி ப்ராப்ளம் க்ரியேட் ஆச்சு. ஸோ அங்கேயும் வந்து இந்த ஓஆர்எஸ் அப்படிங்கிறத ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் வந்து சஜஷன் பண்ணது மூலமாக அங்கே உள்ள குழந்தைங்கள மில்லியன்ஸ் ஆஃப் சில்ட்ரன் அரவுண்ட் த வேர்ல்டு சேவ் பண்ண முடிஞ்சிச்சு நம்மளால். லுக் அட் த அபோவ் இன்ஃபர்மேஷன், வாட் டூ யூ இன்ஃபர் ஃப்ரம் திஸ்? என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்குறாங்க. நவ் யூ கெட் த curiosity to know about ORS and its functions. ஸோ அதோட ஓஆர்எஸோட அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றியும் பார்ப்போம். டோன்ட் யூ இஃப் இன் அடிஷன் டு திஸ் லெட் அஸ் நோ அபவுட் சம் ஆஃப் த காமன் மெடிசன்ஸ் அண்ட் ஹவு டு தே ஒர்க். In the normal healthy intestine, there is a continuous exchange of water through the intestine wall. ஸோ நம்மளோட நார்மல் இன்டெஸ்டின் பார்த்திங்கன்னா வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அப் டு 20 liters ஆஃப் வாட்டர் இஸ் செக்ரியேட் அண்டு வெரி நியர்லி as much இஸ் reabsorbed every 24 hours. ஸோ எவ்ரி 24 ஹவர்ஸ்க்கு வந்து இந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து 20 liters வந்து எப்படி செக்ரியேட் ஆகி திருப்பியும் ரீஅப்சர்வ் ஆகிக்கிட்டே இருக்கும் every 24 hours. These mechanisms allows the absorption of soluble metabolites into the bloodstreams from digestive food. ஸோ இந்த மெக்கானிசம் மூலமாக வாட்டர் வந்து அப்சர்ப்ஷன் ஆகுதில்ல, அது வந்து சூட்டபிள் மெட்டபாலிட்ஸை வந்து இன்ட்டு பிளட் ஸ்ட்ரீமில் வந்து இதாகி ஃபார் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா டைஜஸ்டிவ் ஆஃப் ஃபுட்டுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது இந்த வாட்டர் absorption for every 24 hours. Next, however, when a person becomes sick, ஒரு பர்சன் உடல்நிலை சரியாத நிலைமையில் இருந்தாங்கன்னா டியூ டு டயரியா, ஃபார் எக்ஸாம்பிள் டயரியா அவங்களுக்கு போகுது அப்படின்னா, வாட் இஸ் எக்ஸ்பெல்ட் அண்ட் தி பாடி இஸ் நாட் ஏபிள் டு ரிட்டைன் த லிக்விட் பேலன்ஸ். ஸோ அந்த வாட்டர் பேலன்ஸை வந்து என்ன பண்ண முடியாது, ஈக்குவல் பண்ண முடியாது. ஸோ டயரியா நமக்கு இருந்துச்சுன்னா ஸோ நிறைய வாட்டர் வந்து என்னாகும் நம்ம பாடியிலேருந்து லாஸ் ஆக ஆரம்பிக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ டீஹைட்ரேஷன். இதுதான் என்னென்னு சொல்கிறோம், டீஹைட்ரேஷன் சொல்கிறோம். நிறைய வாட்டர் கண்டென்ட் வந்து வெளியில் போகிறது. இட் இஸ் நாட் the diarrhea that kills, but the dehydration resulting from the infection that kills. If more than 10% of the body fuel is lost, death occur. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து டயரியான்னு சொல்லிட்டோம். டீஹைட்ரேஷன் இட் இஸ் நாட் த டயரியா. இது வந்து டயரியா வந்து நம்ம கொள்ளாது, பட் டீஹைட்ரேஷன் ரிசல்ட்டிங் ஃப்ரம் த இன்ஃபெக்ஷன் தட் கில்ஸ். சின்ன இன்ஃபெக்ஷன் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம் மூலம் இது வந்து உருவாகிறது. இட்ஸ் மோர் தென் 10% ஆஃப் பாடி, நம்ம பாடியில் வந்து 10% ஆஃப் ஃபியூல் இஸ் லாஸ்ட். அதுக்கு மேலே கம்மியாச்சுன்னா 10%க்கு இதெல்லாம் வாட்டர் கண்டென்ட் கம்மியாச்சுன்னா நம்ம என்ன ஆகும், டெத் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
So next let us see the oral rehydration solution, that means ORS. Okay, ORS, oral rehydration solution, is a special combination of dry salt that is mixed with the safe water. ஸோ இது வந்து ஒரு ட்ரை சால்ட்டை வந்து சுகர் ப்ளஸ் வாட்டரோட மிக்ஸ் பண்ணுறது தான் ஓஆர்எஸ்ன்னு சொல்லுவோம். இட் கேன் ஹெல்ப் டு ரீப்ளேஸ் த ஃப்ளூயிட் லாஸ் டியூ டு த டயரியா. ஸோ டயரியாவில் நிறைய வாட்டர் கண்டென்ட் வெளியே போகிறத வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஓஆர்எஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன் எ ஸ்டேட் ஆஃப் diarrhea disease, there is imbalanced and much more water is secreted than reabsorption, causing a net loss to the body, which can be as high as several லிட்டர்ஸ் அ டே. ஸோ நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி எவ்வளோ குடித்தா வாட்டர் வந்து பேலன்ஸ் ஆகுமோ அந்த அளவுக்கு இந்த ஓஆர்எஸ் மாதிரி நம்ம குடித்தாலே போதும். அந்த வாட்டர் எவ்வளோ நமக்கு வந்து வெளியே போச்சோ ஸோ அதெல்லாம் என்ன பண்ணும், நமக்கு பாடிக்கு தேவையான வாட்டர் கண்டென்ட்டை என்ன பண்ணும், பேலன்ஸ் பண்ணும். ஸோ ஓஆர்எஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீஹைட்ரேஷன் அப்போ வாட்டர் கண்டென்ட் நிறைய வெளியில் போகிறத பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இன் அடிஷன் டு வாட்டர் லாஸ், சோடியம் அண்ட் பொட்டாசியம் ஆல்சோ வில் பி லாஸ்ட். அதுதான் வாட்டர் கண்டென்ட் வெளில போகிறது மட்டும் இல்லாமல் நமக்கு சோடியம் அண்ட் பொட்டாசியமான தாதுக்களும் என்ன அதோடு சேர்த்து வெளியில் போகிறதுனால ரொம்ப நம்ம வீக் ஆயிடுவோம். So next, certain concentration of sodium Na, sodium symbol is Na, is needed for proper functions of the body. So நம்மளோட proper functionக்கு sodium is necessary. Okay, for example, only with adequate sodium concentration is the intestine wall, water can be absorbed by the through a process known as osmosis. So osmosis மூலமாக வாட்டர் வந்து என்ன ஆகுது, இன்டெஸ்டைனில் கான்சன்ட்ரேஷன் in the intestine wall, water can be observed ஆகுது. If there is inadequate salt is the intestine wall, the body will not be able to observe water. ஸோ அந்த நார்மலாகவே நம்ம இன்டெஸ்டைன் வாலில் வந்து அந்த சோடியம் தாது உப்புக்கெல்லாம் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லைன்னா என்ன ஆகாது, வாட்டர் கண்டென்ட்டை அப்சர்வ் பண்ணாது. So the saline bottle, that is salt water, directly transfer water and sodium into the bloodstream. Directa water வந்து என்ன ஆகுது, sodium into bloodstreamக்கு போகுது. However, for the saline water is administered through mouth, intestine wall is not able to absorb neither water or sodium. So sodium அங்கே இல்லைன்னா என்ன ஆகாது, வாட்டர் கண்டென்ட்டை அப்சர்வ் பண்ணாது. டாக்டர் திலீப் மஹலானாபிஸ் found that it glucose is added to the salt solution, then all the three, water, sodium and glucose, are absorbed. ஸோ அதனால் சால்ட்டும் வாட்டர் வந்து என்ன ஆகலை, அப்சர்வ் ஆகாத காரணத்தினால அதோட சுகர் ஆட் பண்ணி குளுக்கோஸ் ப்ரிப்பேர் பண்ணார். ஸோ ஆடட் டு த சால்ட் சொல்யூஷன், தென் ஆல் த த்ரீ, வாட்டர், சோடியம் அண்ட் குளுக்கோஸ், ஆர் அப்சர்வ்டு பை த பாடி. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த பாடி அப்சர்வ் பண்ணிச்சு அந்த வாட்டர் கண்டென்ட்டை. So next let us say during diarrhea the intestine is still able to absorb glucose molecules. So அதுக்கப்புறம் என்னாச்சு, intestine வந்து அப்சர்வ் பண்ணிச்சு glucose molecules. Thus the ORS solution use the glucose molecules to enable to sodium to be carried through by a co-transport coupling mechanisms. So ORS is an effective transmit for 90% of persons. ஸோ இதனால் எஃபெக்டிவ், அதாவது அவங்களுக்குலாம் யூஸ் ஆன பீப்புள்ஸ் எவ்வளோ பேர்னு கேட்டிங்கன்னா 90% ஆஃப் பீப்புளுக்கு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆச்சு ட்ரீட்மெண்ட்டு. சஃபரிங் ஃப்ரம் டயரியா regardless of the causes, as the water is replaced, balance is attained, saving the patient in most cases. நிறைய கேசஸ்லேருந்து நம்மளால் பேஷண்ட் என்ன பண்ண முடிஞ்சு, சேவ் பண்ண முடிஞ்சு. எதனால, இந்த ORS from glucose molecule. Next let us see homely made of ORS. Be very careful to mix 6 level teaspoon of sugar and half level teaspoon of salt dissolved in 1 liter of clean water. ஸோ இதை வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் க்ளீன் வாட்டரில் 6 டேபிள் ஸ்பூன் வந்து என்ன பண்ணணும், சுகர் ஆட் பண்ணணும். அண்ட் ஆஃப் லெவல் டீஸ்பூன் ஆஃப் சால்ட், ஆஃப் டீஸ்பூன் என்ன ஆட் பண்ணணும், சால்ட் ஆட் பண்ணும். ஸோ இதெல்லாம் கரெக்ட் லெவலில் மெஷர்மெண்ட்டில் நம்ம ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். டூ மச் ஆஃப் சுகர் கேன் பி மேக் டயரியா ஓர்ஸ். ஸோ சுகர் அதிகமாச்சுன்னா திருப்பி டயரியா இதாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டூ மச் ஆஃப் சால்ட் கேன் பி எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ம்ஃபுல் டு த சில்ட்ரன். ஸோ அதிக சால்ட்டு சேர்த்தாலும் குழந்தைகளுக்கான பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்கிங் த மிக்சர் எ லிட்டில் டு டைலூட்டட் இஸ் நாட்
harmful. So little dilute of water add பண்ணாலும் அதுவும் harmful தான் சொல்கிறாங்க. ஸோ வித் மோர் தென் 1 liter ஆஃப் க்ளீன் வாட்டர், ஸோ மோர் தென் 1 liter ஆஃப் க்ளீன் வாட்டரில் 6 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ப்ளஸ் ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணி கரெக்டாக ஓஆர்எஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் சி. ஓஆர்எஸ் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷனோட எப்படி நம்ம இன்டெஸ்டைனில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் ஆஸ்மாசிஸ் த சால்ட் அண்ட் சுகர்ஸ் புல் வாட்டர் இன்டு யுவர் பிளட் ஸ்ட்ரென்ஸ். ஸோ பிளட் ஸ்ட்ரென்ஸில் வந்து புல் பண்ணுது. ஸோ அந்த ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், சோடியம், குளுக்கோஸ், வாட்டர். ஸோ இதெல்லாம் வந்து இன்டெஸ்டைனில் வந்து அப்படியே புல் பண்ணுறது. ஸோ அதை ஜஸ்ட் ஒரு டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் see the diagram. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் சி. ஒரு குழந்தை வந்து டயரியாவில் பாதிப்பாச்சுன்னா அந்த குழந்தைய எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது? ப்ரொடக்ஷன் ஆஃப் சைல்டு ஃப்ரம் டயரியா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஜிங்க்கு இந்த மாதிரி கண்டென்ட் அதிகமான உள்ள ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கணும். ஃபுட்டு, ஃப்ளூயிட்ஸு, வாட்டர் கண்டென்ட் நிறையா எடுத்துக்கணும். சானிடேஷன் க்ளீனாக இருக்கணும். ப்ளஸ் சுத்தம் சுகாதாரமாக இருக்கணும். அதாவது வேக்சினேஷன் தடுப்பூசி கரெக்டாக ப்ராப்பராக அந்தந்த ஏஜுக்குரியதை போடணும். விட்டமின் ஏக்குரிய என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சாப்பிடணும். அண்ட் ஹேண்ட் வாஷிங், ப்ராப்பர் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். அண்ட் ஓஆர்எஸ் அந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷனை வந்து கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணுற மூலமாக அந்த குழந்தைய டயரியாவிலேருந்து நம்மளை காப்பாற்ற முடியும். So next let us see antacids. Acidity is a set of symptoms caused by excess production of acid by the காஸ்டிக் கிளான்ஸ் ஆஃப் த ஸ்டொமச். ஸோ நம்மளோட ஸ்டொமச்சில் நார்மலாகவே HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து இருக்குது. ஸோ அது எக்ஸஸாக அதிகமாச்சுன்னா தான் அசிடிட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ அசிடிட்டி இஸ் எ செட் ஆஃப் சிம்டம்ஸ் காஸ்டு பை எக்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆசிட். நிறைய ஆசிட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதுதான் என்னது அசிடிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து யுவர் ஸ்டொமச் நார்மலி ப்ரொடியூசஸ் gastric or hydrochloric acid, that means HCl, to help digestive and break down food. ஸோ ஃபுட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு இந்த HCl வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, acidity is used arise when there is excess production of this acid due to the triggers such as acidic ஃபுட்ஸ். ஸோ அசிடிக் ஃபுட்ஸை நம்ம நிறைய எடுத்துட்டாலும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பைசி, தட் மீன்ஸ் ஸ்பைசிஸ் ஃபுட், ஆல்கஹால், டீஹைட்ரேஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ். ஸோ இதன் மூலமாக அசிடிட்டி என்னவாகும், அந்த HCl ஆசிட் வந்து அதிகமாக செக்ரியேஷன் ஆகும். ஸோ இதன் மூலமாக அசிடிட்டி ஃபார்ம் ஆகும். when acidity occurs the excess acid may move up from your stomach to your ஈசோஃபோக்கஸ். ஸோ இது வந்து என்னாகும், திருப்பியும் அந்த ஆசிட் செக்ரியேஷன் ஆகி ஈசோஃபோக்கஸ் மூலமாக மேலெழும்பும். ஸோ அதை தான் என்னென்னு சொல்லுவோம், antacid சொல்கிறோம். ஸோ antacid, the lining of your stomach with a pH of 1 to 3 is digested as such as withstand a high acidic environment. ஸோ நம்மளோட லெவல் இருக்குது pH லெவல்னு. ஸோ 1 to 7 இந்த மாதிரி இருந்தால் அசிடிக் இன் நேச்சர், கரெக்டாக 7 இருந்தால் நியூட்ரல்னு சொல்லுவோம். ஸோ அப் டு 7 to 14 வரை இருந்தால் அது பேசிக் இன் நேச்சர்னு சொல்லுவோம். ஸோ 1 to 3க்கு இல்லாமல் அதுக்கு அதிகமாக போனால் தான் அதுக்கு கம்மியாக இன்னும் இதானால் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அசிடிட்டி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். When we have acidity or heartburn, we are administered a class of medicines known as antacids. They are actually weak base. இதை என்னன்னு சொல்லுவோம், weak base தான் சொல்லுவோம். As learned in chemistry, when a base is mixed with acid, neutralization reactions occur. ஸோ கெமிஸ்ட்ரியில் என்ன சொல்லுவோம், பேஸ் வந்து மிக்ஸ்டு வித் ஆசிட்டோட ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு நியூட்ரல் ஆகும் அப்படிங்கிறது நார்மலாகவே தெரியும். when antacid are consumed is create a chemical reaction in the stomach, lowering the acidity and makes the digestion acid less corrosive and damaging. ஸோ என்ன ஆகும், கரெக்ட் ஆகும், அரிக்க ஆரம்பித்து டேமேஜ் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த காமன் ஆன்டாசிட் ஆர் என்ன கொஞ்சம் மோஸ்ட் ஆஃப் த காமனான ஆன்டாசிட் வந்து நேம் கொடுத்துருக்காங்க. சோடியம் பைகார்பனேட், தட் மீன்ஸ் NaHCO3, கால்சியம் கார்போனேட் CaCO3 அண்ட் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு MgOH2 மெக்னீசியம் கார்போனேட் MgCO3 அண்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைடு AlOH2 ஸோ இதெல்லாம் வந்து காமனான ஆன்டாசிட்டோட நேம். So next let us see the diagram for the chemical reaction created when magnesium hydroxide neutralized HCl in the stomach and intestine. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பேஸ் வந்து ஒரு ஆசிடோட ரியாக்ட் ஆனால் நமக்கு நியூட்ரலைஸ் ஆகி சால்ட் ப்ளஸ் வாட்டர் வந்து கிடைக்கும். ஸோ மெக்னீசியம் ஹைட்ராக்சைடோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா MgOH2. ஸோ இது வந்து HCl ஆசிட்டோட ரியாக்ட் ஆகுது. ஒரு பேஸ் வந்து ஆசிட்டோட ரியாக்ட் ஆகுது, தட் மீன்ஸ் HClோட ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது, MgCl2 மெக்னீசியம் குளோரைடு ஒரு சால்ட் ப்ளஸ் வாட்டராக கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா see the diagram. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
ஸோ ஈஸோ ஃபோக்கஸ் தட் மீன்ஸ் உணவு குழல் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டொமச் கான்ட்ராக்ட். ஸோ அந்த ஸ்டொமச் வந்து என்ன ஆகுது, கான்ட்ராக்ட்னா சுருங்குது. ஸோ லோவர் ஸ்பிண்டல்னு சொல்லுவோம். ஸோ அந்த சுருங்குறது நமக்கு தெரியுது. அண்ட் ஆசிட் ஸ்டொமச் கான்ட்ராக்ட் பேக் இன் டு தி ஈஸோ ஃபோக்கஸ். ஸோ ஈஸோ ஃபோக்கஸ் மூலமாக என்ன ஆகுது, அந்த ஆரோ மார்க்கு மேலே உணவுக்குழல் மூலமாக அந்த ஆசிட் என்ன ஆகுது, செக்ரீட் ஆகி மேலே போகுது. ஓகே. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது நம்ம ஹெல்த்துக்கு. ஓகே. ஸோ அப்படி அவாய்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம். ஸோ நெக்ஸ்ட் லெட் அஸ் see the combustion. Combustion that means எரிதல் சொல்லுவோம். ஸோ கேன் யூ கேஸ் வாட் இஸ் த காமன் இஸ் ரஸ்டிங் ஆஃப் அயான். ஸோ அயன் வந்து எப்படி ரஸ்ட் ஆகுது, burning coal and the flame of candles. ஸோ எப்படி பேர்ன் ஆகுது கோல் வந்து flame of the candle, they all undergoes a chemical reaction as combustions. ஸோ அங்கே எல்லாமே என்ன நடக்குது, that one chemical reaction for combustions. Combustions is a chemical reaction that occurs in the process of a fuel and an oxidizing agent that produce energy usually in the form of heat and light. ஸோ அங்கே கம்பஷன் மூலமாக கண்டிப்பாக அங்கே ஆக்சிஜன் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அதன் மூலமாக அங்கே கம்பஷன்ஸ் நடக்குது. அந்த கம்பஷன் மூலமாக என்ன ஆகுது, நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது, ஹீட் அண்ட் லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வாட் வி கால் அ பர்னிங் இஸ் ரியலி எ கம்பஸ்டன் ரியாக்ஷன்ஸ். ஸோ பர்னிங் எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம், கம்பஸ்டன் ரியாக்ஷன்ஸ் சொல்லுவோம். இன்ஃபேக்ட் கம்பஸ்டன் இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் இண்டஸ்ட்ரியலி ஹார்ட்லஸ்ட் by humans. Any reaction that involves a reaction with oxygen is called oxidation reaction. ஸோ எந்த ரியாக்ஷன் நடக்கிறப்ப அங்கே ஆக்சிஜன் இல்லாமல் அந்த ரியாக்ஷன் நடக்காது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். இந்த கம்பஸ்டன் ஆஃப் ஹைட்ரோகார்பன் வித் ஆக்சிஜன். டைப்பிக்கலி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் ஆர் ப்ரொடியூஸ்டு. ஸோ இங்கே ஹைட்ரோகார்பன் கொடுத்துருக்காங்க CH4 ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் அ கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் ஹீட் எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஆல் கம்பஸ்டன் ரியாக்ஷன் ஆர் எக்ஸோதெர்மிக், தட் இஸ் தே ரிலீஸ் ஹீட். ஸோ எல்லா கம்பஷன் ரியாக்ஷனுமே மோஸ்ட்லி எக்ஸோதெர்மிக் இன் நேச்சர் தான். எக்ஸோதெர்மிக் தட் மீன்ஸ் ஹீட் இஸ் லிபரேட்டட் ஆர் ரிலீஸ்டு. ஸோ எல்லா கம்பஸ்டன் அங்கே ஒரு எரிதல் நடக்கும்போது கண்டிப்பாக என்ன ஆகும், ஹீட்டை வந்து லிபரேட் பண்ணும் ஆர் ரிலீஸ் பண்ணும். ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம், எக்ஸோதெர்மிக் இன் நேச்சர். நெக்ஸ்ட் இக்னிஷன் டெம்பரேச்சர், எரி வெப்பநிலை. த மினிமம் டெம்பரேச்சர் அட் இன் விச் எ சப்ஸ்டன்ஸ் catches fire and burns is called is ignition temperature. ஸோ கேட்ச் ஃபயர் ஆகி அந்த பேர்ன் ஆகிறத என்னன்னு சொல்லுவோம், இக்னிஷன் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். So next let us see, a substance will not catch fire and burn if it is temperature is lower than it is ignition temperature. இப்போ நம்ம ஃபயர் அங்கே ஆகுது. ஸோ கேட்ச் ஃபயர் அண்ட் பேர்ன் இட் இஸ் டெம்பரேச்சர், ஒரு டெம்பரேச்சரில் பேர்ன் ஆகுது. லோவர் தென் அது லோவர் ஆச்சுன்னா அதுதான் என்ன சொல்கிறோம், இக்னிஷன் டெம்பரேச்சர். டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் இக்னிஷன் டெம்பரேச்சர். ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸுக்கும் இக்னிஷன் டெம்பரேச்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சப்ஸ்டன்ஸ் விச் ஹேவ் வெரி லோ இக்னிஷன் டெம்பரேச்சர் அண்ட் கேன் ஈஸிலி கேட்ச் ஃபயர் வித் எ ஃப்ளேம் ஆர் கால்ட் இன்ஃப்ளேமபிள் சப்ஸ்டன்ஸ். ஸோ வெரி லோவில் வந்து இக்னிஷன் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா அது என்னாகும், ஈஸியாக கேட்ச் ஃபயர் வித் எ ஃப்ளேம் ஆர் called inflammable substances சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல், அதெல்லாம் பக்கத்துலேயே அந்த நெருப்பு கொண்டு போனாலும் என்ன ஆகும், ஃபயர் கேட்ச் பண்ணும். ஸோ பெட்ரோல், ஆல்கஹால், எல்பிஜி தட் மீன்ஸ் லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ், சிஎன்ஜி கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் எக்ஸெட்ரா. ஓகே, இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் இன்ஃப்ளேமபிள் substance. So next let us see the diagram flame. So இந்த flame எரியிறது just கொடுத்துருக்காங்க. So next let us see, flame is actually a chemical reaction. Flame வந்து is a என்ன சொல்கிறோம், ஒரு chemical reaction. To be specific, the flame is mixture of gases, vaporized fuel, oxygen, carbon dioxide, carbon monoxide, water vapor and many volatile materials. So இந்த எல்லா மெட்டீரியல்ஸும் கம்பஸ்டன் நடக்கிறப்ப இருக்கும். and so it is matter. The light and heat produced by the flame is energy. So flameோட எனர்ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா will be producing a light and heat. Not matter but fire is a matter. So fact, fire chemical reaction, oxygen is reacts, அங்கே heat இருக்கும் plus fuel யூஸ் ஆகும் எரிகிறதுக்கு. இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும், அங்கே அந்த இடத்துல ஃபயர் ஆகும். ஸோ என்னென்ன தேவை, கெமிக்கல் ரியாக்ஷன், ஃபயர் கெமிக்கல் ரியாக்ஷன், ஆக்சிஜன், ஹீட், ஃபியூல் இஸ் ஈக்குவல் ஃபயர். ஸோ நெக்ஸ்ட் லெட் அஸ் see flame and it is structure. which is the festival of light. எந்த ஃபெஸ்டிவலுக்கு நம்ம லைட்டு இந்த இதெல்லாம் போடுவோம். வாட் இஸ் த ஸ்பெஷல் ஆஃப் தி ஃபெஸ்டிவல்? எஸ், திவாலி அண்ட் விளக்கேற்றுவோம்ல அதுதான். வில் பி லைட் மோர் லேம்ப்ஸ் டு டெக்கரேட் த ஹவுசஸ். நம்ம ஹவுஸை டெக்கரேட் பண்ணுவோம். வாட் பி
now how do the lights glow? எப்படி glow ஆகுது? Yes, with flame. எல்லாமே ஒரு flame தான் என்ன ஆகுது? glow ஆகுது. See the diagram for different flames. Here is an experiment with colorful flame. ஸோ நிறைய சால்ட் சப்ஸ்டன்ஸை ஆல்கஹாலோட ஆட் பண்ணால் இந்த மாதிரி கலர்ஃபுல் ஃப்ளேமை வந்து நம்மளால் உருவாக்க முடியும். Let's see the here is an experimental with colorful flame. White flame color வரணும்னா எப்சம் சால்ட்டை வந்து யூஸ் பண்ணணும். That means molecular formula for Epsom salt is MgSO4. and volatile flame வரணும்னா lithium chloride யூஸ் பண்ணும். indigo flame வரணும்னா potassium chloride salt யூஸ் பண்ணும். blue flame வரணும்னா bleaching powder. and green flame is borax powder. yellow flame calcium chloride. orange flame table salt. red strontium chloride. Teacher shows the experiment with this salt soaked in alcohol and makes fire. So alcoholல இந்த salt ஐட்டம்ஸில் நம்ம ஒவ்வொரு salt ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு வித் ஃப்ளேம் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும். ஸோ வித் யுவர் டீச்சர்ஸ் ஹெல்ப் மூலமாக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம செய்யணும். So next let us see define flame. Flame is a zone of combustion of a combustible substance. So combustion ரொம்ப மைன்யூட்டாக கவனிக்கிறது தான் combustible substance. Substance which vaporized during burning produce flames. Example wax, kerosene, etc. Next let us see the diagram for wax candle. Substance which do not vaporize during burning do not produce flames. So substance வந்து do not vaporize ஆகலனா during burn also do not produce flames. flame produce பண்ணாது. For example coal நீங்கள் எரிச்சிங்கன்னா அது அந்த புகை தான் வருமே தவிர vaporizing தான் இருக்குமே தவிர அங்கே flame வந்து produce ஆகாது. So see the wax candle. So இதில் 3 parts இருக்குது. First one is outer zone of combustion. அது வந்து blue கலரில் இருக்கும். and middle zone of partial combustion, that means yellow partல இருக்கும். and innermost zone of wax vapors, that means black கலரில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஆரஞ்ச் கலர் அப்படி இருக்கிறது வந்து ஹாட்டஸ்ட்டு பார்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ மாட்டுலி ஹாட்டுங்கிறது இந்த மிடில் பார்ட்டை சொல்லுவோம். லீஸ்ட் ஹாட் வந்து அங்கே ஹீட் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஃப்ளேம் அந்த இதில் 3 parts இருக்குது. ஓகே, இன்டர்மோஸ்ட்டு, மிடில் அண்ட் அவுட்டர் ஜோன். See the structure of a candle flame. A candle flame has 3 main zones. They are the outer zone, complete combustion. So outer zone வந்து complete combustion of the fuel takes place and the color of the flame is blue and it is hottest part of the flame. So இது ரொம்ப ஹாட்டாக இருக்கும். என்ன கலரில் இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும். It is the non-luminous part of the flame அப்படின்னு சொல்லுவாங்க அவுட்டர் ஜோனை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன், த மிடில் ஜோன். partially combustion of the fuel takes place and color of the flame is yellow and moderately hot part of the flame. ஸோ இது வந்து எல்லோ கலரில் இருக்கும். இட் இஸ் luminous part of the flame. இது மைன்யூட்டாக தான் அங்கே ஹாட் இருக்கும், ப்ரெசண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் see the third one, the inner zone. There are unburnt vapor of the fuel and the color is black and it is least hot part. ரொம்ப ஹீட் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எதில், the inner zoneல. ஸோ இது என்ன கலரில் இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும். See the table column, calorific value of different fuels. ஸோ ஃபியூல்ஸ் ஒவ்வொரு ஃபியூல்ஸோட calorific வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது கிலோ ஜூல் பர் கிலோ கிராமில் கொடுத்துருக்காங்க நமக்கு வேல்யூ. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து 1 mark கொஸ்டின்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. So next, the amount of heat energy produced on complete combustion of 1 kilogram fuel is called as calorific value. So calorific value என்ன சொன்னால், the amount of heat energy produce ஆகிறதுக்கு complete combustionக்கு of 1 kilogram of fuel எடுத்துக்கிறோம்ல, அதோட calorific value தான் என்னன்னு சொல்கிறோம், the amount of heat energy. The calorific value of a fuel is expressed in a unit called kilojoule per kg, kilogram. So kilojoule per kilogram. So calorific value is equal to heat produced divided by amount of fuel used for burning in kilojoule per kilogram. So if 4.5 kilogram of fuel is completely burned and the amount of heat produced stands measured at 1,80,000 kilojoule, what is the calorific value? So calorific value is equal to 1,80,000 divided 4.5. So is equal to 40,000 kilojoule per kilogram.
ஸோ 4.5 கிலோகிராம் ஃபியூல் வந்து கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகுறதுக்கு எவ்வளோ ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா 1,80,000 கிலோ ஜூல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ கேலரிஃபிக் வேல்யூ கேட்டால் ஸோ இந்த 1,80,000 டிவைடட் 4.5 பண்ணால் நமக்கு 1 கேலரிக் வேல்யூ கிடைக்கும். தட் மீன்ஸ் 40 கிலோ ஜூல் per kilogram. So next let us see types of combustion. There are 3 main types of combustion. A rapid combustion, it is a combustion process in which a substance burns rapidly and produce heat and light with the help of external heat. So rapid means கொஞ்சம் மெதுவாக எரியும். ஸோ இந்த கம்பஸ்டன் தான் ரேபிட் கம்பஸ்டன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் burning of LPG. Next spontaneous combustion, it combustion process in which a light without the help of external heat. Example phosphorus burns spontaneously or at room temperature. So rapid combustion, spontaneous combustion, இது வந்து ரொம்ப மெதுவாக இருக்குது spontaneous combustion. And see the third one, explosion. It is a type of combustion in which a substance burns suddenly and produced heat. Suddenly and the heat வந்து produce ஆகும். Okay, heat வந்து produce it light and sound with the help of heat or pressure. Example, explosion of crackers. So crackers எல்லாம் இந்த explosion தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. Okay, next CO leads to respiratory problem. So respiratory problemக்கு CO வந்து இதாகுது. அது CO2 வந்து குளோபல் வார்மிங்க்கு வந்து CO2 அதிகமாச்சுன்னா குளோபல் வார்மிங் அதிகமாக இருக்கும். அண்ட் SO2 டிவைடட் SO2 ஆர் NO2 இது ரெண்டும் அதிகமாச்சுன்னா ஆசிட் ரெயின் வந்து ஃபார்ம் ஆகும். CO வந்து அதிகமாச்சுன்னா லீட்ஸ் டு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வந்து ஹியூமனுக்கு வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் லெட் அஸ் see characteristic of குட் ஃபியூல். ஸோ குட் ஃபியூல் இருக்குன்னா அதோட கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெடிலி அவைலபிள். ஸோ ரெடிலியாக அவைலபிளாக நமக்கு கிடைக்கும், சீப்பாக இருக்கும், ஈஸி டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஸ்டோர், ஈஸியாக டிரான்ஸ்போர்ட்டும் செய்யலாம் அண்ட் ஸ்டோரும் பண்ணி வைக்கலாம். பேர்ன் அட் மாடரேட் ரேட்டு. ஸோ ஒரு மாடரேட் ரேட்டில் தான் அது பேர்ன் ஆகும். ப்ரொடியூஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டு நாட் லீவ் பிஹைண்ட் எனி அன்டிசரபிள் சப்ஸ்டன்ஸ். டஸ் நாட் காஸ் பொல்யூஷன்ஸ். ஸோ பொல்யூஷன்ஸை வந்து என்ன பண்ணாது, அதிகமாக காஸ் பண்ணாது. ஸோ இதெல்லாம் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் fuel. So next let us see slow combustion. Slow combustion is a form of combustion which takes place at a low temperature respiration in an example of slow combustion. Slow combustion னா ரொம்ப மெதுவாக நடக்குது. நம்மளோட ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குதோ அதே மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லோ கம்பஷன் இஸ் ஃபார்ம் ஆஃப் எ கம்பஷன் which takes place at a low temperature நடக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் தான் ரெஸ்பிரேஷன் இஸ் an example of slow combustion. Okay, so next let us see the heat is ஃபயர் கண்ட்ரோல். ஸோ த ஃபயர் ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இது ஃபயர் ஆகணும்னா என்னென்ன தேவை அப்படின்னு நமக்கு ஹீட் கிடைக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூல் இருக்கணும். ஃபியூல் இருந்தால் தான் அங்கே அந்த எரியவே முடியும். ஸோ ஃபியூல் அங்கே இருக்கும், ப்ளஸ் ஆக்சிஜன் ப்ரெசன்ட் ஆனால் தான் அங்கே ஃபயர் ஃப்ளேம் உண்டாகும். ஓகே, ஸோ ஃபயர் ஆச்சுன்னா நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து த ஃபயர் ட்ரையாங்கிள் கொடுக்குறாங்க. என்னென்ன தேவை, ஃபியூல், ஆக்சிஜன் அண்ட் ஹீட். So next let us see the conditions necessary for producing fire. So fire வந்து ப்ரொடியூஸ் ஆகணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல். ஃபஸ்ட்டு ஃபியூல் இருக்கணும். ஏர் டு சப்ளை ஆக்சிஜன். ஏர் எதுக்கு இருக்குன்னா டு சப்ளை ஆக்சிஜனுக்கு. ஸோ ஆக்சிஜன் இல்லைன்னா அங்கே அந்த ஃபயர் நடக்காது. ஓகே, ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப். நெக்ஸ்ட் த ஃபியூல் பிஹைண்ட் இட் இஸ் இக்னிஷன் டெம்பரேச்சர். ஸோ இக்னிஷன் டெம்பரேச்சரில் இருந்தால் ஈஸியாக என்ன ஆகும், ஃபயரை வந்து கேப்சர் பண்ணும். ஃபயர் கேன் பி கண்ட்ரோல்டு பை ரிமூவிங் எனி ஒன் ஆர் மோர் ஆஃப் தீஸ் கண்டிஷன்ஸ். ஸோ இதில் வந்து இந்த கண்டிஷன்ஸ்லாம் இஸ் நெசசரி ஃபார் ப்ரொடியூசிங் ஃபயர். ஓகே, ஸோ டுடே இன் திஸ் லெசன் இஸ் கம்ப்ளீட்டட். அதாவது யூனிட் 4 chemistry in everyday life lesson is completed. Okay, I will take it in reduced syllabus only. Okay, I hope you all of you understand in this lesson. Thank you students.